தென் கொரியா அழகிய தீவு நாடு. வளரும் வளர்ந்த நாடு. சியோல் அதன் தலைநகர். சோம்பல் அறியா மக்கள். வேர்ல்டு கிளாஸ் சேஜோங் யூனிவர்சிட்டி. ஆமா, இப்ப எதற்கு தென்கொரியா அறிமுகம்னு உங்களுக்கு தோணுமே. இவருக்காகத்தான். பேரு டாக்டர் ஆரோக்கியராஜ் செல்வராஜ். நம்ம பாண்டிச்சேரிக்காரர். அவரு இங்க என்ன பண்றாருன்னு தானே கேக்குறீங்க. சேஜோங் யூனிவர்சிட்டியில மைக்ரோ பயாலஜி ப்ரொஃபஸரா வேலை பார்க்கிறார். தன் துறை சார்ந்த பல ஆராய்ச்சிகளை செய்து வரும் இவர் சர்வதேச விஞ்ஞானிகள் பட்டியலில் தொடர்ந்து இடம் பிடித்து வரும் ஒரு தமிழர். அது மட்டுமின்றி தமிழ் மொழி ஆய்வு, கொரியா தமிழ்நாடு இடையே பண்பாடு, கலாச்சாரம், ஒற்றுமை குறித்து ஆய்வு செய்து ஆவணப்பதிவுகள் வெளியிட்டுள்ளார். அண்மையில் அயலக ஆளுமைகளை உள்ளடக்கி தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு ஒன்றை நிறுவி இருநாட்டு மொழி ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். டாக்டர் ஆரோக்கியராஜ் செல்வராஜ் தமிழ் மொழிக்கு ஆற்றி வரும் சேவையை பாராட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருது வழங்குவதாக அறிவித்தார். அதன்படி சென்னையில் 2023 ஆண்டுக்கான அயலக தமிழர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள குதூகலமாக குடும்பத்துடன் புறப்பட்டார் டாக்டர் ஆரோக்கியராஜ். ஆரவார வரவேற்புடன் அரங்கத்திற்குள் நுழைந்த டாக்டர் ஆரோக்கியராஜுக்கு மொழியியல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கொடுத்துள்ள நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டுள்ளார்கள். தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்குமான நம் மாண்புமிகு பலத்த கரவொலி எழுப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்பு தெரிவிக்கிறோம். உங்களுக்கு உடன்பிறப்பாக நான் இருக்கிறேன் என உலக தமிழர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துள்ள நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என உங்களை பலத்த கரவொலியுடன் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் நிலப்பரப்பின் அடையாளமாய் அயல் நாடுகளில் வாழக்கூடிய நீங்கள் தாய்மண்ணில் கூடியுள்ள இந்நாள் உருவாக காரணமான நம் தாயுமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நாளில் நன்றியினையும் தெரிவித்து வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்.
மொழியியல் பிரிவில் முனைவர் சி. ஆரோக்கியராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொரியாவில் வசிக்கும் சி. ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு மொழியியல் பிரிவில் இந்த விருதினை மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார். திரைக்கடலோடி திரவியம் தேடு என்னும் முதுமொழிக்கேற்ப கடல் கடந்த வேலைக்கு சென்றாலும் தமிழ் மீதுள்ள பற்றால் தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றி வரும் சேவையை தமிழகத்தின் பெரும்பெரும் ஆளுமைகளும் பாராட்டி மகிழ்ந்தனர். தமிழக அரசின் மொழியியல் விருது பெற்ற டாக்டர் ஆரோக்கியராஜை பெற்றோர், உறவுகள், நண்பர்கள் மனமாற கொண்டாடி மகிழ்ந்தனர். எங்களுடைய வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.